சேது எல்லாரும் வீட்டில் சந்தோஷமாக இருக்க நேரத்தில் ரொம்ப கோவமாகவே அந்த காவியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தரதரன்னு கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தேன். என்னையாச்சு இது என்னாச்சு, எதுக்காக இந்த பிள்ளையை இப்படி இழுத்துட்டு வந்து நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்க கோவத்தோட கிளம்பி பார்க்குறாங்க. உடனே பார்த்தாவும் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க காவியை எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக ரொம்ப கோவத்தோடையும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு சேது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு அங்கே ஈஸ்வரி வந்து கேட்க அதுக்கு சித்ராவும் இவதாம ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான்னு காவியை பார்த்து ரொம்ப கோவமாக சொல்ல இருக்கும் என் பிள்ளையவே கிச்சனில் 6 மாதம் படுக்க வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டவ தானே, இவ ஏதாவது செஞ்சுருப்பான், என்னப்பா செய்து உங்ககிட்ட ஏதாவது வாழாட்டினாளா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா இவளையும் இவ குடும்பத்தையும் நம்பி நாம தான்ப்பா மோசம் போயிட்டோம் அப்படின்னு போசு சொல்கிறாங்க. சேது சொல்கிறாங்க. சேது சொன்ன விஷயத்தை கேட்டதும் முதல்ல விளக்கத்தை சொல்லையா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதேன்னு அங்கே ராஜாவங்க சொல்ல அப்பா இவன் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளெல்லாம் கிடையாது, போலீஸில் ட்ரைனிங் முடித்தவ, போலீஸாக கொஞ்ச நாளைக்கு வெளியூரில் வேலையும் பார்த்துருக்கவ, அந்த உண்மையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல என்னம்மா இங்கே சேது சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி தலையாட்டினதும் இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் பையனை தூக்கி போடுது. என்ன ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க, போலீஸ் அப்படி இப்படி நினச்சி நின்றுட்டு அதிர்ச்சியில் வாயை பிளந்த மாதிரி இங்கே ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே நிற்க நீ ஏமா இந்த விஷயத்த முதலே சொல்லியிருக்கலாமேம்மா, இந்த விஷயத்தை எதுக்காக எங்ககிட்டேருந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வரலன்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போச சேதுவை பார்க்குறாங்க. நீ எதுக்காக இந்த விஷயத்த சொல்லலை, சரி அப்போ தான் நீ வேலையை முடிச்சுட்ட இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன், திரும்ப எதுக்காக போலீஸை பார்த்து ரோட்டில் நின்று தனியாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அங்கே சேது கேட்குறாங்க. அது எங்களுடைய சீக்ரெட்டான விஷயம், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல என்னடி சீக்ரெட்டு, எதுவாக இருந்தாலும் சொல்லுடி அப்படின்னு அப்பத்தான் கேட்க அது ஒன்றும் இல்லை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே வீட்டில் இருக்க தமிழ்ச்செல்வி தனம் அப்புறம் மலர்னு எல்லாருமே வந்து நிற்க என்னாச்சுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வியும் தமிழுக்கிட்ட விஷயத்த சொன்னதும் தமிழே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என் மலருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, எதுக்காக இவங்க இந்த விஷயத்த சொல்லாமல் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல யோசிக்கும் போதே அதுக்கு உடனே எங்கள் காவியை சொல்கிறாங்க ஒரு முக்கியமான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டில் நான் பொறுமையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படியா, யாரை எதுக்காக என்ன விஷயத்துக்காக நீ இதை அரெஸ்ட் பண்ணணும்னா நியாயமான காரணத்தோட வந்து நீ அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லையே, இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலாவது எனக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு தானே நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல நான் ஒன்று நினச்சி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் நடந்தது வேற ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் காவியா ஏற்கனவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவங்க அப்பா அம்மா எல்லாமே சொல்லி இங்கே வந்துட்டு காவியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க என் பொண்ணு இப்படி நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட அப்பா இந்த வீட்டில் இன்னும் சில பேருக்கு விஷயம் தெரியல, நானே உண்மை எல்லார்கிட்டையும் சொல்லிடலான்னு சொல்லி யோசிக்கிறேன்னு சொல்ல இல்லைம்மா வேணாமா அப்படின்னு அவங்க அப்பா தடுக்கிறாங்க. ஆனால் காவியா அப்பா இதுக்கப்புறம் இந்த விஷயத்த வீட்டில் மறைச்சி என்னாக போகுது, நான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டப்பான்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம், உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் என்ன தான் இந்த குடும்பத்தில் மறைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனேயே அங்கே நின்றுட்டுருக்க காவியா வந்துட்டு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காதீங்க, நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் குடும்பத்துக்கே பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. சேதுவோடைய அம்மா வேறு யாரும் இல்லை, என்னுடைய சொந்த அத்தை, எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னு சொல்ல அப்போ அவர் அப்படியே வேறப்பா நிற்க என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்பா தான் பார்க்குறாங்க. என் தங்கச்சியை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த ஊரை விட்டு இழுத்துட்டு ஓடி வந்துட்டேன், அதுக்கப்புறம் அவன் மேலே இருந்த கோவத்தில் நாங்களும் அவளை பார்க்க வரல, அவளும் எங்களை தேடி வரலை, ஒரு நாள் அவள் இறந்துட்டான்ற செய்தி மட்டும்தான் எனக்கு வந்துச்சு, அப்போவே முடிவு பண்ணிட்டேன் என் தங்கச்சி இது நாள் வரைக்கும் நான் பார்க்காம இருந்தது தப்பு, அவளை பார்க்கணும் பேசணும்னு அப்போ என் மனசு துடிச்சுது. ஒரு கட்டத்தில் என்னால் இருக்கிறதுக்கே பிடிக்கல, வாழ்க்கையை இழந்த நின்று நிர்கதியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் தங்கச்சினா எனக்கு அம்பட்டு உசுறு, அவளை எதுக்காக இறந்துட்டா என்ன காரணம்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா முன்னாடி இப்படி வந்து நிற்கக்கூடாதுன்னு நானும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு வந்தேன். நீ என் தங்கச்சியை என் குடும்பத்தோட கொண்டு வந்து காட்டல, என் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட பேச வைக்கல, எதையுமே பண்ணலை, அப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கானா நீ குடும்பக்காரனாக இருந்திருப்பேன்னு நினச்சிதான் உன்னை பழி வாங்குறதுக்காக நான் துடிச்சிட்டு இருந்தேன், அதுக்கான நாளுக்காகவும் காத்துட்ருக்கவும் செஞ்சேன். இப்போ எனக்குன்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா அது என் பொண்ணு மூலமாக தான், அவன் மூலமாக தான் இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கும், அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது, என் தங்கச்சி இறப்புக்கு யார், இதெல்லாம் அந்த வீட்டுக்கு போனால் தான் நீ கண்டுபிடிக்க முடியும்னு அவளை இந்த வீட்டுக்குள்ளே நான் அனுப்பி வைக்கவும் செஞ்சேன். இந்த போச கல்யாணம் பண்ணிட்டு வந்து
வந்து வாழ்றதுக்கு ஏன் பொண்ணு என்ன முட்டாளா என்ன அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல, என் தங்கச்சியோடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போனதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவளை இந்த வீட்டுக்குள்ளேயே அனுப்புனேன்னு சொல்ல, ஆமாப்பா நீங்களும் நானும் நினச்சிட்டு இருந்த மாதிரி இதோ நிற்கிறாரே இந்த சேதுவோடைய அப்பா, இவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பாருன்னு நானும் நினச்சேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உன் தங்கச்சி இறப்புக்கு அதான் என் அத்தையோட இறப்புக்கு காரணம் அவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன வேற யாருமா? யாராக இருந்தாலும் சொல்லு, இப்போவே இதே இடத்துல அவங்கள வெட்டி இதே இடத்துல நான் சரிச்சு போட்டுறேன் அப்படின்னு அங்கே காவியாவுடைய அப்பா கோவமாவே கத்த, அதுக்கு காவியா சொல்கிறாங்க, அப்பா நம்ம அத்தையோட இறப்புக்கு இந்த வீட்டில் இருக்க ஒருத்தவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ல, யாருமா அது யாருன்னு சொல்லுமா அப்படின்னு கோவத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. வேற யாருப்பா? இந்த வீட்டில் இருக்க இதோ நிற்கிறாளே இந்த ஈஸ்வரி தான் அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி தான் இந்த குடும்பத்தில் தனக்கான எல்லா சொத்தும் எல்லாமே தனக்கு வரணும், தான் பையனுக்கு கிடைக்கணும்னு சின்ன வயசுலையே இங்கே இந்த சேதுவையும் சேதுவோடைய அம்மாவையும் கொலை பண்ண முயற்சி பண்ணவ. சேது விவரம் தெரியாத வயசு, ஆனால் அவன் தப்பிச்சிட்டாலும் ஆனால் அவங்க அம்மாவை கொலை பண்ணதே இந்த ஈஸ்வரி தான்ப்பான்னு சொல்ல, இல்லை மாமா இவ பொய் சொல்கிற நம்பாதீங்க அப்படின்னு அங்கே ஒரு பக்கம் ஈஸ்வரி துடிச்சு போக, என்னம்மா ஆதாரம் இல்லாமல்? எனக்கு தெரியும் நீங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க பையனுக்கு கொடுமைக்கு மேலே கொடுமையை நான் நடத்தினேன். அந்த கொடுமையே அவங்க வாயிலிருந்து உண்மை வர வளைச்சிட்டு நீங்களே பாருங்க அப்படின்னு வீடியோவாக காட்டுறாங்க. சித்ரா போஸு பிறகு அந்த ஈஸ்வரி 3 பேரும் ரூமில் நின்று பேசிக்கிட்டதுக்கான வீடியோ தான் அது. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே நான் செஞ்ச முதல் வேலை அவங்க ரூம்குள்ளே கேமரா வச்சு செக் பண்ணேன். அதுதான் நான் செஞ்ச முதல் வேலை. தன்னுடைய ரூம்குள்ளே போஸை கூப்பிட்டு அவங்க பேசினதை நீங்களே கேளுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் காட்ட அதில் ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டா உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறவ கூட நீ வாழ்ந்ததாகணுமா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு அவள் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இப்போ நானே முடிச்சு காட்டுறேன். அவள் உயிரோடு இருக்கக்கூடாது, அவளை முடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா பிரச்சனை எதுவும் வந்துடாதான்னு சித்ரா கேட்க, ஏண்டி இதே வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த உன் பெரியம்மாலே முடித்த எனக்கு இவளெல்லாம் எனக்கு கால் தூசிக்கு சமம். இவளை முடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவளை முடித்து இத்தனை வருஷத்துலையும் எந்த உண்மை வீட்டுக்கே தெரியலை. மோகனா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்மளை கண்டுக்கிறதில்ல. நாம் இந்த வீட்டில் பண்ணுற சில விஷயங்கள் அவளுக்கு தெரிஞ்சு போனதுனால தானே, வேற வழி இல்லாமல் அவளை கொலை பண்ணுற அளவுக்கு ஆகவும் செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை மொத்த பேரும் கேட்டு அதிர்ந்து போக சேது அருவாளை எடுத்துக்கிட்டு வெற்ற நிலைமைக்கே வந்துடுறாங்க. எங்க அம்மாவை கொலை பண்ணது நீதானா அப்படின்னு கோவத்தோட கத்தி எடுத்துக்கிட்டு இங்க கொலை பண்றதுக்கு வர அங்கன இருக்க எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. ஈஸ்வரி பயந்து போய் நிக்க, அப்போ இவ்வளோ பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இனி ஏன்பா இந்த வீட்டில் நான் உண்மையை மறைக்கணும்? அதான் நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். அதனால தான்ப்பா நான் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டேன். இனி தண்டனையை இந்த வீட்டில் இருக்கவங்களே கொடுக்குறாங்களா இல்லை நான் கொடுக்கட்டுமான்னு காவியா வந்துட்டு கோமானுன்னு பார்க்க, அப்போ சேது சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை கொன்ன இவளை நான் ஏன் கையால் தான் கொள்ளுவேன்னு சேது சொல்ல, அங்கே நிற்கிற ராஜாங்கம் இங்கே ஈஸ்வரியை பார்த்து, உனக்கு என்னம்மா இந்த வீட்டில் குறை வச்சோம்? நீயும் இந்த வீட்டில் எல்லார் போல தானே வாழ வந்த. அப்படி இருக்கப்போ என் பொண்டாட்டியை கொள்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லுன்னு இங்கே கோவத்தில் கத்த, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் இந்த வீட்டில் நடந்துக்கிட்ட விதம் தான் மாமா. அதான் என்னை இந்த அளவுக்கு தூண்டி விட்டுச்சு. இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து அவங்களுக்கு தான் எல்லா மதிப்பும் மரியாதைன்னு எல்லாமே கிடச்சிது. ஆனால் எனக்கு இந்த வீட்டு வேலைக்காரியை விட மோசமாக நடத்தினது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க ஈஸ்வரி. அப்படி என்ன உனக்கு இந்த வீட்டில் மோசமாயிடுச்சு? ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டேடி. சரி சின்ன பையன் அவன் அம்மாவை இழந்து தவிச்சதை நீ பார்த்துட்டு தானே இருந்த. உனக்கு ஈவு இறக்கன்றது கொஞ்சம் கூட இல்லவே இல்லையா? என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி கதறி அழுக. அப்போது அங்கே நிற்கிற சேது பக்கத்தில் வந்து தமிழ்ச்செல்வி நிற்கவும் தமிழும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாங்க. அங்கே நின்றுட்டு இருக்க காவியா, என் அத்தையை நான் பார்த்ததில்ல, அவங்க கூட பேசினதில்ல, பழகினதில்ல. ஆனால் எங்கள் அப்பா சொன்ன விஷயம் அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட ஒரு பாசத்தை கொடுக்க தான் செஞ்சுது. இன்னைக்கு அவங்க இல்லாததுக்கு காரணம் இதோ நிற்கிறாளே இவ தானே. அப்போ இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் கையில் இருக்க துப்பாக்கி எடுத்து நேராக ஈஸ்வரியை காட்டி நீட்ட, ஈஸ்வரி அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க, அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. எங்கள் அம்மாவை விட்டுன்னு சித்ரா போய் காலில் விழுந்து கெஞ்சவும் செய்கிறாங்க. சித்ரா கழுத்தை பிடிச்சு தூக்கி விட்டு போடி அங்கிட்டுன்னு பிடிச்சு தள்ளி விடவும் செய்ய ஈஸ்வரி அங்கனையே நின்றுட்டு இருக்கும்போது
என்னை விட்டுருன்னு இங்கே ஈஸ்வரி கெஞ்சுறாங்க. ஈஸ்வரி கெஞ்சுறது இங்கே எல்லார் காதலையும் நல்லா விழுக தான் செய்து. இல்லை எதுவாக இருந்தாலும் சட்டம் கடமையை செய்யும். காவியா நீங்கள் இப்படி செய்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, தமிழ் உங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. இவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நான் மட்டுமா தான் இருப்பேன். ஏன்னா இவ பண்ணாத குற்றமே கிடையாது. இவ அப்போதுலேருந்தே எல்லா குற்றத்துக்கும் துணையாக தான் நின்றுருக்கா. ஏன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீட்டில் இருக்க பணம் நகை எல்லாமே அடிக்கடி காணாமல் போகிறதுலேருந்து அந்த கணக்கு வழக்கை மாற்றி வைக்கிறதுலேருந்து எல்லா குற்றத்தையும் செஞ்சதே இந்த ஈஸ்வரி தான். ஈஸ்வரி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சதுனால தான் இவ ஒரு ஆட்களை வச்சு இங்கே அம்மாவை கொலை பண்ணவும் செஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு தண்டனை இங்கே ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஜெயில் தண்டனை அவளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த தண்டனையை நானே கொடுக்க தயாராக தான் இருக்கேன். ஏன்னா எனக்கான பவர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வச்சு மிரட்டியபடியே நிற்கவும் செய்கிறாங்க. அதில் ஈஸ்வரி அப்படியே பயந்து போய் நிற்கவும் செய்கிறாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ஈஸ்வரி அடிக்கிறது மட்டும் இல்லை, அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து காவியா கையிலே ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. என் பொண்டாட்டி இறப்பை என்னால் மறக்க முடியலை, அது ஈடு செய்யவும் முடியலை. மோகனை என் வாழ்க்கைக்குள்ளே வந்திருந்தாலும் அவளையும் அவள் வாழ்க்கையும் நாம் இப்படி கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் காரணமான ஒன்றை இனி நான் சும்மா விட மாட்டேன். என் எம்எல்ஏ பதவி பறி போனாலும் சரி, ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அந்த துப்பாக்கியை வந்து சுட்டு எடுத்து வந்து நீட்டிகிட்டு இருக்க காவியாவுக்கு முன்னாடியே அங்கே வந்து அவங்க கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல போட அதே இடத்துல சரிஞ்சு விழுந்துடுறாங்க ஈஸ்வரி.